கிறிஸ்துவுக்குள் பிரியமான யாவருக்கும் எனது அன்பின் ஸ்தோத்திரங்கள். நாம் அனைவருக்கும் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் தெரியும். இதில் ஆண்டவர் அன்பிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதும் தெரியும் அல்லவா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இதில் அன்பு தான் எல்லாவற்றிலும் பெரியது என்பது. இந்த அன்பு என்பது ஆவியின் கனிகளில் முதன்மையானது. ஆவியின் வரங்கள் ஓய்ந்து போகும், ஆனால் உண்மையான அன்பு ஓய்ந்து போகாது. இயேசுப்பாவை பார்த்தீர்களானா? மலைப்பிரசங்கத்தில் மத்தேயு 7:22. என்னத்தான் ஆவியின் வரங்கள் உடையவராக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரின் முதல் அடையாளம் அனைவரிடமும் அன்பாயிருப்பது. ரோமர் 5:5 என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதுனா, நம்ம என்னத்தான் ஆவியின் வரங்கள் உடையவராக இருந்தாலும் அனைவரிடமும் அன்பாயிருப்பது. பரிசுத்த ஆவியானவரின் முதல் அடையாளம் அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம், வியாதியை குணமாக்குவது. இதில் நாம் அனைவரிடமும் அன்பாயிருப்பது. கடைசி காலத்தில் அன்பு தனித்து போகும், அக்கிரமம் பெருகும் என்பது வேதவசனத்தில் வாசிக்கிறோம். இதில் நாம் வஞ்சிக்காதபடிக்கு அனைவரிடமும் அன்பாயிருப்போமாக. ஆமேன்.